கணவன் மனைவிக்குள் இருந்த உறவுகள் அனைத்தும் பிரச்சனையில் இருந்து வந்த உறவுகள் எல்லாம் இனிமேல் தொந்தரவான விஷயம்லாம் நடைபெறாதுங்க. விடுங்க, தூக்கி போட்டு போயினே இருக்கலாம். டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு அந்த தொந்தரவான விஷயங்களை எல்லாத்தையும் விடுபட்டு தூக்கி போட்டுருங்க. மனசில் இருந்த வந்த எண்ணம் எல்லாம் மாறிடும். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீங்கள் தலையிட மாட்டீங்க. தூக்கி போட்டு நிம்மதியாக இருக்க போகிறீங்க. இப்போ உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டுன்ற மாதிரி ராகு கேது பெயர்ச்சி கும்பத்தில் அமரக்கூடிய செல்வத்தை கொடுக்கக்கூடிய காலம். 18 சுக்கிரத்துக்கு இணையான அமைப்பு ராகு பகவான் உங்களுக்கு தரப்போகிறாருங்க. செல்வத்தை வாங்கி வரக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம். பாக்கியத்தை நாம் பெறப்போகிறோம். தவறான வாழ்க்கையோ தவறான விஷயங்களோ இருந்தால் அதெல்லாம் விட்டு விலகிடும். அது ஆட்டோமேட்டிக்காக விலகிச்சுன்னா நம்மளுக்கு நேர்பாதை என்பது கிடைச்சிடும். கணவன் மனைவி உறவுகளில் நல்ல அந்நுண்ணியம் அதிகரிக்கக்கூடிய காலம் ஏற்படும். அவங்களுக்கு சொத்து சேர்த்துக்கிறது, அவங்களுக்கு தங்க நகை ஆபரணங்கள் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி போகிறதுக்கான அமைப்புகள்லாம் இந்த நேரத்தில் சேரும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். மகரம், இனிமேல் தொண்டு தொட்டு வரக்கூடிய காலத்தில் அனைத்திலும் வெற்றி என்று சொல்கிற மாதிரி திருமண பந்த உறவுகள் சேர்க்க போது. இதுவரைக்கும் தோல்வி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவங்கள் அனைவருக்கும் இனிமேல் வெற்றி பாதி தான். வீடு கட்டி நிறுத்திட்டேன், வீடு கட்ட முடியாமல் எனக்கு பணம் இல்லாமல் இருக்கிறேன்னா எல்லா லோனும் சேங்ஷன் ஆகும் சாமி. அதெல்லாம் நீங்கள் பயப்படணும் அவசியமே இல்லை. ஒரு எப்படி சொல்லுதுன்னா குட் நியூஸ்னே சொல்லுவேன். 2025 மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுங்க. மற்றபடி உங்கள் வாழ்க்கை தரத்தை படிப்படியாக உயர்த்தி தரக்கூடிய காலம், அதாவது எண்ணங்கள் ஈடேறக்கூடிய காலமாகும். மறைமுக எதிரிகள் அனைவரும் அழிந்து போகக்கூடிய காலமாகும். எவன் துரோகம் பண்ணானோ மொத்த பேர் அழிஞ்சு போகக்கூடிய காலமாக தான் இந்த மகர ராசிக்கு வைபோகம் என்று கூட சொல்லுவேன். மனம் என்று சொல்கிறேன். உங்களுக்கான காலம் வந்துவிட்டது என்று கூட சொல்லுவேன். மகர ராசிக்கு இனிமேல் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலம்தான். பிரிவினிலிருந்து வாடக்கூடிய காலத்திலேருந்து மொத்தமே உங்களுக்கு அதிலேருந்து வெளியே அனுப்பிச்சிருப்பார். ஒரே ஒரு அமைப்பு ஜாக்பாட் அமைப்பு என்று தான். ஒரு லக்ஸரி வாழ்க்கையை கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்துங்க. விக்னேஸ்வராய நமக, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவு என்னென்னா, ராகு கேது பெயர்ச்சி 18/5/2025 அன்று நடைபெறக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி. இந்த நிழல் கிரகங்கள் என்று சொல்கிறோம் இல்லை, அதாவது மீதி கிரகங்கள் இருக்கிற ஒரு நவ கிரகங்களில் இவங்க 2 பேரும் நிழல் கிரகங்களாக வாழுகின்றனர். காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடத்தில் இருந்து இறங்கி கும்பத்தில், இதுவரைக்கும் மீனத்தில் இருந்தார், கும்பத்தில் ராகு பகவான் வருவதும், கேது பகவான் இதுவரைக்கும் கண்ணில் இருந்தார், அவர் சிம்மத்துக்கு இடம் பெயரக்கூடிய காலம்தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி. ராகு பகவான் போகத்தை அதிகமாக கொடுப்பான். உன்னுடைய வாழ்க்கை தரத்தில் உயர்ந்து காணக்கூடிய எல்லைக்கு எவ்வளோ தூரம் உச்சாணி கும்புக்கு போகணுமோ அவ்வளோ தூரத்துக்கும் எடுத்து செல்லக்கூடிய அமைப்பை பெற்று தருவது ராகு பகவான். இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலன் அளிக்க போது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த ராகு கேது பெயர்ச்சி நம்மளுக்கு என்னென்ன கொடுக்கும், என்னதான் கொடுக்க போதோ என்று எண்ணம் தரக்கூடிய அளவுக்கு மகர ராசிக்காரங்க இருக்காங்க. இந்த 18/5/2025 நம்ம வாழ்வியில் மாற்றங்களை கொடுக்க போதா சுவாமி? ஐயா, மற்ற கிரகங்கள் கொடுக்குது, கொடுக்காவிட்ட போதுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களா? மகர ராசிக்கார அனைவருக்கும் சொல்கிறேன், இந்த ராகு கேது பெயர்ச்சி உன்னதமான அமைப்பினை தரும், செல்வத்தை வாரி தரப்போகுதுங்க. ஒரே வார்த்தை, உச்சாணி கும்புகளை உட்கார வைக்கிறது தான் உங்களுடைய வேலையே. அந்த ராகு பகவானுடைய வேலை. இந்த நேரத்தில் அதிகப்படியான ஆசையில் பிரம்மாண்டத்துக்கு போயிடாதீங்க. ஏன்னா அது உயர்வான இடத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய இடத்துக்கு கிரகங்கள் அமர்ந்திருக்குது. அதனால தான் சொல்கிறேன், பெரிய லெவலில் ஆசையெல்லாம் தூண்டிவிடக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தருவார். இந்த வெளியூர் வெளிநாடு பயணங்களில் இருக்கிறவங்களுக்கு அனைவருக்கும், ஏன்னா மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இடம் இறங்கி, அதாவது கிளாக் வைஸ் இல்லை ஆன்டி வைஸில் இறங்கி நம்ம ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் ஆட்சி பெற போகிறார். அவருடைய சொந்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சதய நட்சத்திரத்தில் ஆட்சி பெற்று காணப்படும் போதெல்லாம் அந்த செல்வ வளம் மேலோங்கக்கூடிய காலத்துக்கு ஏற்படுத்தி தருவார். எங்கு தொட்டாலும் பிஸ்னஸில் பெரிய லெவலில் வர்றதுக்கான அமைப்பு தேர்ப்பி தரும். தொடுவதெல்லாம் வெற்றியாக இருக்கும். என்னங்க இதெல்லாம் தொட்டாவே லாபம், அப்படி கொட்டுதுங்க பணம் அப்படின்ற மாதிரிலாம் எண்ணமெல்லாம் உருவாகும். சொல்ல மாட்டாங்க, ஆனால் யாரும் நான் அவ்வளோ பணம் வச்சுட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் உயர்வான இடத்துக்கு எடுத்து செல்வார். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. தவறான விஷயங்களில் கையெடுக்காமையே, ஏன்னா கண்ணியில் இருந்து வந்த கேது பகவான் இப்பொழுது இடம்பெயர்ந்து சிம்மத்துக்கு வருகின்றார். 8ஆம் இடத்துக்கு வரத்தால் தவறான விஷயங்கள் அரசாங்க தரப்பில் நாம் தண்டனை அனுப்பிப்போம். இந்த நேரத்தில்
தவறான விஷயங்களோ தவறான வேலைகளோ இந்த நேரத்தில் அந்த அறிவு சார்ந்த விஷயத்தில் கிரிமினல் மைண்டை மட்டும் யூஸ் பண்ணாது. அதை மட்டும் யூஸ் பண்ணலைன்னா உங்கள் வாழ்க்கை தரம் நீதி நேர்மையோடு இருந்தால் நீங்கள் 100 படியில் 1000 படி உயர்ந்து நிற்கக்கூடிய அமைப்பு இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு தரப்போகுது. கணவன் மனைவிக்குள் இருந்த உறவுகள் அனைத்தும் பிரச்சனையில் இருந்து வந்த உறவுகள் எல்லாம் இனிமேல் தொந்தரவான விஷயம்லாம் நடைபெறாதுங்க. விடுங்க, தூக்கி போட்டு போயினே இருக்கலாம். டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு அந்த தொந்தரவான விஷயங்களை எல்லாத்தையும் விடுபட்டு தூக்கி போட்டுருங்க. மனசில் இருந்த வந்த எண்ணம் எல்லாம் மாறிடும். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீங்கள் தலையிட மாட்டீங்க. தூக்கி போட்டு நிம்மதியாக இருக்க போகிறீங்க. இப்போது உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டுன்ற மாதிரி ராகு கேது பயிற்சி கும்பத்தில் அமரக்கூடிய செல்வத்தை கொடுக்கக்கூடிய காலம். 18 சுக்கிரத்துக்கு இணையான அமைப்பு ராகு பகவான் உங்களுக்கு தரப்போறாருங்க. செல்வத்தை வாங்கி வரக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம். பாக்கியத்தை நாம் பெறப்போகிறோம். உலக அளவில் நாம் இருந்து வந்த பிரச்சனைகள், ஐயா ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ், எந்த பிஸ்னஸ்னாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தருவார். அரசியல் வட்டாரங்கள் மேலோங்கும். உங்களுடைய ஸ்பீச் எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். இந்த தகவல் தொடர்பெல்லாம் அதிகரித்து கொண்டே இருக்கும். கம்யூனிகேஷன் அதிகரிக்கும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். அரசாங்க பதவிக்காக காத்திருந்தால் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஈஸியாக டக்குன்னு கிடச்சிடும் ஐயா. திருமண பாக்கியம் கிட்ட போகுது. திருமண உறவுகளில் சின்ன சின்ன சலசலப்பு இருக்கும். குடும்ப உறவுல தான் இருக்கும். நம்மளுக்கு வேறு எந்த உறவுல இருக்காது. குடும்ப உறவுல தான், நம்ம தாய் தந்தையர் என்று சொல்லக்கூடிய உறவுல தான் கொஞ்சம் சின்ன சின்ன சஞ்சலப்பு உரிமை கண்டி, மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது. இந்த மறைமுக பிரச்சனை, இந்த மறைமுகமான சேர்த்து வச்சு இந்த பணம், இதையெல்லாம் இப்போ வெளிக்கொண்டு வரக்கூடிய காலமாகவும் இருக்கும். தந்தையார் வழி தாயார் வழி சொந்தங்கள்லாம் உங்களை பாராட்டக்கூடிய காலம் என்று சொன்னால் அது மிகையாகாதையா. இந்த நேரத்தில் தகவல் தொடர்புலாம் உங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அனைத்தும் கொடுக்க போகிறாங்க ஐயா. ஒரு லெவல் வேறு லெவல் அப்படின்ற மாதிரி உங்கள் நேமுக்கான அங்கீகாரம் கிடைக்கின்ற அமைப்பு இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு உன்னதமான இடத்தை எடுத்து செல்ல போகுது. இந்த ஆன்மீக நாட்டங்களும் சற்று அதிகரிக்கக்கூடிய காலம். நாம் இது வரைக்கும் தொந்தரவான விஷயத்தில் இருந்தால், மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான அந்தரங்க விஷயங்கள் எதனா இருந்தால் அதெல்லாம் விட்டு வெளிவிட்டு வந்துடும். ஏன்னா கேது பகவான் 8ஆம் இடத்துல செல்லும் பொழுது அந்த இடத்த சுத்தம் பண்ணிவிடுவார். தவறான வாழ்க்கையோ தவறான விஷயங்களோ இருந்தால் அதெல்லாம் விட்டு விலகிடும். அது ஆட்டோமேட்டிக்காக விலகிச்சுன்னா நம்மளுக்கு நேர்பாதை என்பது கிடைச்சிடும். கணவன் மனைவி உறவுகளில் நல்ல அந்நுண்ணியம் அதிகரிக்கக்கூடிய காலம் ஏற்படும். அவங்களுக்கு சொத்து சேர்த்துக்கிறது, அவங்களுக்கு தங்க நகை ஆபரணங்கள் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி போகிறதுக்கான அமைப்புகள்லாம் இந்த நேரத்தில் சேரும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். மகரம், இனிமேல் தொண்டு தொட்டு வரக்கூடிய காலத்தில் அனைத்திலும் வெற்றி என்று சொல்கிற மாதிரி திருமண பந்த உறவுகள் சேர்க்க போது, ஒரு குழந்தை பேர் எல்லாமே கிடைக்க போதுங்க. ஒரே வார்த்தை சொல்லணும், என்னென்ன வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு ஜாக்பாட் காலம் என்று கூட சொல்லுவேன். ஒரு 9ஆம் மாதத்துலேருந்து நம்மளுக்கு ஜாக்பாட் காலம், கடைசி ஒரு 6 மாத காலங்கள் அதிகப்படியான ஜாக்பாட் காலம், மறைமுக வருமானம்லாம் அதிகரிக்கக்கூடிய காலம். இந்த தொழில் விவசாயம், இரும்பு சம்பந்தப்பட்டு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம், இந்த ரசாயன தொழில், மருந்து விற்பனை செய்கிறவங்களுக்கு, இந்த மருத்துவமனையில் விற்பனை பண்ணுறவங்களுக்கு, முக்கியமாக இந்த சட்டம் சார்ந்த வக்கீல் தொழில் செய்கிறாங்கல்ல, மக்களை பாதுகாக்கின்ற பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய சட்டம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்க அனைவருக்கும் இனிமேல் வெற்றி பாதை தானே கண்டி. பாதையெல்லாம் இனிமேல் சிங்கப்பாதைலாம் எதுவுமே கிடையாது. தவறான பாதையெல்லாம் இனிமேல் கிடையாது. காட்டில் இருந்த காலமெல்லாம் முடிஞ்சிடுச்சு. காட்டில் சிக்கி தவிச்ச காலமெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இனிமேல் உங்கள் பாதையெல்லாம் சிங்கப்பாதை தான். நிமிர்ந்த நடையோட நேர்கொண்ட பார்வை என்று சொன்னால் அது மகரத்துக்கு தான் கொடுக்கும். இனிமேல் ஒளிரக்கூடிய காலமாகும், எண்ணங்கள் ஈடேறக்கூடிய காலமாகவும் வரப்போதையா. ஒரு எப்படி சொல்லுதுன்னா, ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்கு போதுன்னு சொல்லலாம். ஒரு லாட்டரி யோகம், எதனா ஒரு நல்ல அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைச்சி செட்டில்மெண்ட் ஆகிடுவோம். வீடு கட்டக்கூடிய பாக்கியம், என்னென்ன வேணுமோ வாங்கிங்க ஐயா. லக்ஸரி வாழ்க்கை என்ன வாழணுமோ இந்த 18 மாதங்கள் 1.5 ஆண்டுகள் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தான் கொடுப்பார். சின்ன சின்ன சஞ்சலப்பு வரும் கணவன் மனைவிக்குள்ள, அதெல்லாம் தொந்தரவுலாம் ஒன்றும் பெரிய அளவுலாம் பாதிக்காது. மற்ற இடத்துல இருக்கிற மாதிரி கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் எதனா இருந்தால், ஆதாயம் தர முடியல, நான் கவர்மெண்ட்டில் எடுத்து வேலை செஞ்சிட்ருக்கேன், கான்ட்ராக்ட் எடுத்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் தள்ளுபடி பண்ணிவிட்டு இருக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். அரசாங்க தரப்பு உத்தியோகத்தில் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் கூடுதல் அனுகூலம், டிரான்ஸ்ஃபர்லாம் கண்டிப்பாக உண்டு சார். நம்ம ஊருக்கு சொந்த ஊருக்கு வர முடியலன்னா இனிமேல் அந்த சொந்த ஊருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அருகாமையிலே நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இது வரைக்கும் தோல்வி என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தவங்க அனைவருக்கும் இனிமேல் வெற்றி பாதி தான். வீடு கட்டி நிறுத்திட்டேன், வீடு கட்ட முடியாமல் எனக்கு பணம் இல்லாமல் இருக்கிறேன்னா எல்லா லோனும் சேங்ஷன் ஆகும் சாமி. அதெல்லாம் நீங்கள் பயப்படணும் அவசியமே இல்லை. ஒரு எப்படி சொல்லுதுன்னா, குட் நியூஸ்னே சொல்லுவேன். 2025 மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுங்க. மற்றபடி உங்கள் வாழ்க்கை தரத்தை படிப்படியாக உயர்த்தி தரக்கூடிய காலம், அதாவது எண்ணங்கள் ஈடேறக்கூடிய காலமாகும்.
மறைமுக எதிரிகள் அனைவரும் அழிந்து போகக்கூடிய காலமாகவும், எவன் துரோகம் பண்ணானோ மொத்த பேர் அழிஞ்சு போகக்கூடிய காலமாக தான் இந்த மகர ராசிக்கு வைபோகம் என்று கூட சொல்லுவேன். ஒரு வைபோகமான காலம் வருதுறான்னா மகர ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சியால் உன்னதமான அமைப்பு ஏற்படுத்தி தரும். தவறான லஞ்சம் வாங்கிறது, லஞ்சம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறது, இந்த மாதிரி விஷயத்துலலாம் அடுத்தவருடைய பணத்தை அபகரிக்கக்கூடிய காலத்தில் இந்த நேரத்தில் நிறுத்தியே விட்டுருங்க. ஏன்னா எது செய்கிறீங்களோ இல்லை, இந்த 1.5 வருஷ காலங்கள் எதை பற்றியும் திங்க் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா ரொம்ப சேம் டெலிவரின்ற மாதிரி அவங்க பார்வையில் அகப்படாமல் இருந்தாலே போதுமானது. ஏன்னா கேது பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுல மொத்தத்தையும் அந்தரங்கத்தெல்லாம் நோண்டிடுவாங்க. இதை தொடாமல் இருப்பதே பெரிய பாக்கியம் என்று கூட இருக்குங்க. இல்லாதவருக்கு இந்த நேரத்தில் உதவி செய்யுங்க. உங்கள் செல்வங்கள் இதுக்கு 100 மடங்குக்கு 1000 மடங்கு உயரக்கூடிய காலமாகும். இந்த ராகு பகவான் கொடுக்கின்ற செல்வத்தை யாராலையும் உயர்த்தி தர முடியாது, வேறு யாராலும் தர முடியாது. உயர்ந்த மட்டத்துக்கு எடுத்து செல்வாங்க. ஒரு படிப்படியான உயரம்லாம் கிடையாது, ஒரே ஜாக்பாட் தான். டக்குன்னு உயர்ந்து நிற்பீங்க. எங்கு சென்றாலும் முதல் பதவி தான், முதல் மரியாதை தான் உங்களுக்கு எப்போவுமே கிடைக்கும். பயப்படணும் அவசியமே இல்லை. இந்த ராகு கேது பயிற்சியில் நாம் வணங்க வேண்டிய தெய்வம் என்று சொன்னால் திருவேற்காடு கருமாரி அம்மனை வணங்குவதா போதும், அல்லது ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமானை வணங்கினாலே போதுமானது. அங்கே வீட்டிற்குரிய ரங்கநாதனும் வழிபட்டு ஸ்ரீம ராமானுஜருடைய பூத உடலை பார்த்தாலே போதுமானது. சித்தர்கள் சீவ சமாதி அடையும் போதெல்லாம் ஸ்ரீ ராமானுஜர் வேறு யாரும் கிடையாது, ஆதிசேஷனுடைய மறு அவதாரம். அந்த அவதாரத்தை நம்ம அந்த இடத்துல போய் சேர்ந்தாலே போதுமானது. நம்ம வாழ்க்கை துணையும் வாழ்வில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் எல்லாமே ஈடேறும். செல்வங்கள் குடைக்கின்ற 108 திவ்ய தேசங்கள் முதன்மை தேசம் என்று சொல்கிற ஸ்ரீ ரங்கநாத பெருமானை வழிபட்டாலே அந்த ரங்கநாயகி கொடுக்கின்ற செல்வத்துக்கு ஈடு இணையே கிடையாது.